சேட்டை பிடிச்ச பையன் சார். சும்மா ஜாலிக்காக இம்சை பண்ணுவான் சார். வாடா, என்ன அந்த பக்கம்? இல்லடா போனேன், சரி அப்படியே ஒண்ணு பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். சரி பாத்துட்டியா? கிளம்பு. இல்லடா இப்படி சொல்ற, கதவு தரடா, உள்ள உட்காந்து பேசிட்டாவது போறேன். இல்லடா கஷ்டம்டா. என்னடா கஷ்டம்? உங்களுக்கு சொன்னா புரியாதா, கரண்ட் வேற இல்ல. ஏன்? பில்லு கட்டுவாடா, புடிங்க போயிட்டாங்க. அங்க இருந்தா வேத்து போயிடும், அதான் வெளியே நின்னு பேசி நீ இப்படியே கிளம்பிடு. டேய் புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. நீ ஏன் என்ன உள்ள கூப்பிட தயங்குறேன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சு போச்சு. டேய் நான் முன்ன மாதிரி இல்லடா, நான் உங்ககிட்ட காசு கேட்கணும்னு பயந்து தானே நீ கதவு திறக்க மாட்டேங்கிற. நீ இப்பெல்லாம் அப்படி இல்லடா, எனக்கும் கொஞ்சம் வசதி வந்துச்சு, நான் காசெல்லாம் கேட்க மாட்டேன், நீ தைரியமா கதவு தர. இல்லடா நீ கேக்குற காசு? டேய் நான் உங்ககிட்ட பணம் கேட்க சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்லு, காசு கேட்க வரல. என்னடா இது என்கிட்டயே வா, சத்தியம் பண்றா. சத்தியமா சொல்றேன்னா நான் உங்ககிட்ட காசு கேட்க வரல. ஓகே போன நிமிஷம். நீ அச்சா ஃபர்ஸ்ட் வந்து கேள, ஃபர்ஸ்ட் வந்து கேள. என்ன முல்லை? சரி இப்படியே வந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து கேளுடா, அப்பதான் கரெக்டா பதில் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன மச்சான் இந்த பக்கம்? அது இல்லடா அக்கா, அப்படியே போனேன், சரி அப்படியே உன்னை பாத்துட்டு போலாமேன்னு. ஏய் என்னடா வீட்டு வாசல்ல வெளியே நின்னு பேசி, உள்ள வா. ஆறா உள்ள. டேய் இப்படி உட்கார்றா, வா உட்காரு. இங்க வாடா, அது ஆடினா இருக்கு, இங்க வாடா. அப்புறம் எப்படி வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? டேய் சவுக்கியத்தை விடுறா. என்ன என்னடா கஷ்டம், கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்ல லைட் எரியுது. என்னடா பெருசா ஹோம் தியேட்டர் மாதிரி டிவி எல்லாம் மாத்திட்டு இருக்கிற? ஆமா, அது முன்னாடி போர்ட்டபிள் டிவி இருந்தது, கஷ்டம்டா. கஷ்டமா? இல்லடா, அந்த சின்ன டிவி பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. சரி போட்டோம் கழுது அப்படின்னு ஒரு 1.5 லட்சத்துல ஹோம் தியேட்டர் வாங்கிட்டேன். 1.5 லட்சமா? ஆமா. ஏய் ஓ என்னடா சோஃபா செட் எல்லாம் கூட புதுசா மாத்திட்டு இருக்கிற? பழசுடா. இது பழசா? டேய் என்னடா புதுசு, கலர் எல்லாம் அருமையா இருக்கு. டேய் இந்த சோஃபா புதுசுதான்டா, பழசு ஒண்ணு இருந்ததுல, அது வயிறு பிதுங்கி பஞ்சுலாம் வெளியே வந்த மாதிரி கீஞ்சு அங்கங்க தொங்கி. நீ கூட சொல்லி என்னடா இதை தூக்கி போட்டனால தைக்க வேண்டியதானே என்ன? சரி ரைட்டு, நான் கழுது அதை என்னத்துக்கு தைக்கணும்னு தூக்கி போட்டு ஒரு 2 லட்சத்துல வாங்கிட்டேன். இது மட்டும் மச்சான், இது மட்டுமே 45,000 ரூபாய். 45,000? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குடா. என்னத்துக்கு இது இங்க வாங்கி வச்சிருக்கிற? சும்மா ஒரு அழகுக்குதான். ஓஹோ, ஏதாவது பூஜாடி அந்த மாதிரி ஏதாவது? 50 கிராமுக்கு மேல எந்த ஐட்டமும் இந்த மேல வச்சா கண்ணாடி உடஞ்சிரும். ஐயோ டேய், இது 60 கிராம் வரும்டா. சும்மா ஒரு 50 கிராம் வெயிட் வைக்கிறதுக்கு 45,000 ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சுக்கிறேன். பிளாஸ்டிக் ஸ்டூல் ஒண்ணு வாங்கி வச்சிட கூடாது? அழகா பண்ணிட்டு அதை மட்டும் அசிங்கமா பண்ணா நல்லா இருக்கு. ஆமாடா ஆமாடா, எல்லாம் நல்லா அழகா இருக்குடா. இல்லடா ஏசி போட்டிருக்கிற? ஏசி போட்டுக்கணா? இல்லடா இல்ல பயந்த போயிட்டேன். என்னடா அது பகல்ல ஏசி பார்க்க மாட்டேன், இது ஏசி நான் எங்கடா போட்டிருக்கேன். இல்லடா ஏசி எல்லாம் போட்டிருக்கிறியே, அதுக்குதான் கேட்டேன். புதுசா வாங்கி போட்டிருந்தேன் நீ கேக்குற? அது ஒண்ணும் இல்ல, அது பழசு. பழசா? செகண்ட் ஹேண்டா? ஏய் இது புதுசுதான்டா. பழசு ஒரு ஃபேன் இருந்ததுல, அது ரெக்க கூட ரொம்ப அது இப்ப நம்ம எப்பவுமே ஃபேனே போறது இல்ல, அதனாலதான் சரி சொன்ன பார்த்து தூக்கி போட்டு போனா போது இதை வாங்கிட்டேன்ல. பரவாயில்லடா. இன்வெர்டர், டபுள் இன்வெர்டர். ஓ கரண்ட் போனா கூட எரியும்? ஆமாமா, 150. 150? 1.5 லட்சம்டா. ஐயோ டேய் பரவாயில்லடா. ஆமா இதுக்கெல்லாம் ஏதுடா உனக்கு காசு? நீ நான் சொன்னா நம்ப மாட்டேன், நீ காசு கேட்க மாட்டேன்னு இப்பதான் சொல்றேன். அதான் சத்தியமே வாங்கிட்டேன், அதான் சொல்றேன். மச்சான் ஊர்ல ஒரு நம்ம பூர்வீகத்துல தெரியல, எனக்கு சொத்து இருந்தது, வீடு இருந்தது, கேஸ் இருந்தது 10-15 வருஷமா. என்ன பண்ண, இப்பதான் போன வாரம் தான் வந்து தீர்ப்பு நம்ம பக்கம் வந்தது. கேஸ் தீர்ப்பு நம்ம பக்கம் வந்து அடுத்த நாள வித்துட்டோம்ல. ஏன்டா அடுத்த நாளே வித்துட்ட? ஆமா, பின்ன அதை வச்சு நமக்கு எது கையில? ஆமா, யாருக்கு வித்த? கேஸ் போட்டான்ல அவனுக்கே வித்துட்டேன். ஏன்டா அவனுக்கே வித்த? இந்த வீடு வேணும்னு அவன் தானே கேஸ போட்டான். ஏன்டா முதல்ல அவனுக்கு கொடுத்துருல, அந்த கோர்ட்டு கேஸ் செலவெல்லாம் மிச்சமா இருக்கும்ல. அதே எப்படி சட்டப்படி போனாதான் பின்னாடி சிக்கல் இல்லாம இருக்கும்பா. என்னடா சட்டம் சிக்கல்? சரி ஏதோ வித்த கொண்ட விடு, எவ்வளவு வந்துச்சு?
மொத்தம் ஒரு 50 லட்சம் வந்தது. 50 லட்சமா? இது 50 லட்சம் தான் வந்துச்சான்னு கேட்டா என்ன பண்ணுறது, அந்த ஊர்ல அவ்வளவுதான் போச்சு. சரின்னு வந்த மொத்த செலவு இதெல்லாம் பண்ணி நல்லா அழகா செட்டில் ஆயிட்டேன். பேலன்ஸ் ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கு. பிக்சட் டெபாசிட்ல போடலான்னு கையில ஒரு 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன். சூப்பரா. எப்படி அதுக்கு போடுற? ஏய், நீ எப்படா உள்ள வந்த? கேட்டு திறந்துருந்து உள்ள வந்த. கேட்டு திறந்து இருந்துச்சா? தப்பு ஓம்பேலதான். எப்படி? காசு கேட்கலன்னு சொன்னதும் அந்த சந்தோஷத்துல கதவு கூட்டாமலே வந்துட்டான். அந்த கேப்ல இவன் உள்ள வந்துட்டான். இப்ப இவன் மெத்தட் எப்படின்னா, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கேட்டை பூட்டிடுவான். காசு கேட்க வரலன்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் கேட்டை திறந்து உள்ள கூப்பிடுவான். டேய், நீ என்னடா இந்த பக்கம் 6 மாசமா வராத ஆளு, ஏன் இப்போ வந்த? இது ஒண்ணு இல்ல மச்சான், அப்படியே போயிட்டு இருந்த ரோட்ல இவன் செருப்பை பார்த்தா உள்ள வந்துட்டேன். டேய், வீடு 3வது ஃப்ளோர்ல இருக்கு, நீ ரோட்ல நடந்து போவ, இவன் செருப்பு எப்படி அண்ணன் பார்த்த? அது ஒண்ணும் இல்ல மச்சான், இவன் செருப்பு இங்க இருக்குதான்னு பாக்கலான்னு மேல ஏறி வந்தேன். இவன் செருப்பு இருந்துச்சு, உள்ள வந்துட்டேன் அப்படியே. டேய், இவனே ஒரு செருப்பு, அந்த செருப்பை பார்த்துட்டு இவனை பார்க்க வந்தேன்னு சொல்றியே, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? சொல்லு, என்ன விஷயமா வந்து சொல்லு. கஷ்டம் மச்சான். உன் வீட்டுக்கே வந்து உன் மெத்தட ஃபாலோ பண்ணி கஷ்டம் ஆரம்பிக்கிறான். டேய், நீ கொஞ்சம் சும்மாடுறா. எப்பா, உன்னை விட எனக்கு ரொம்ப கஷ்டம்பா. வந்த பணத்துல வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி, சோஃபான்னு எல்லாத்தையும் வாங்கி போட்டு கிளியர் பண்ணிட்டேன். அவங்கிட்ட இப்ப 10 லட்சம் மட்டும் தான் இருக்கு. எப்பா, எனக்கு 10 லட்சம் வேணாம்பா. 10 லட்சம் வேணாமா? 8 லட்சம் போதும். இது 8 லட்சமா? டேய், உனக்கு இருக்கிற 8 லட்சம் இது நாளைக்கு கட்டலைன்னா வீடு முடிஞ்சிடும். டேய், கட்டினாதான் வீடு. ஏற்கனவே கிரக போயிட்டேன், இப்ப என்ன கட்டணா வீடு முழுகுன்ற? வீடு கட்டினேன். ஆமா, லோன்ல தான் கட்டினேன். இப்ப லோன் கட்டல, நாளைக்கு வீடு முடிஞ்சிடும். நாளைக்கு 8 லட்சம் நான் கட்டணும். டேய், வீடு முழுகுனா எனக்கு, நான் முழுகலாம் இருக்குன்னு நான் உனக்கு எப்படி 8 லட்சம் தர முடியா? அதானே எல்லாம் இப்படி பேசுற. என்ன இப்படி பேசுற நீ? என்ன ஏண்டா, இப்ப என் வீடு முடிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு உன்னை வந்து எங்க உன் ஃப்ரெண்டு வீடு முடிஞ்சிருச்சு, ஹெல்ப் பண்ண மாட்டேங்க அப்படின்னு உன்னை அசிங்கமா கேட்க மாட்டாங்க? யார என்ன பாத்தியாடா, என்கிட்ட 8 லட்சத்தை ஆட்டையை போட்டு எப்படி பிளான் பண்ணி வந்துடுறாங்க. இவங்கிட்ட 10 லட்சம் இருக்குன்னு உனக்கும் தெரியும். அப்ப 10 லட்சம் கேட்க வேண்டியது, அதுல துண்டா 8 லட்சம் கேட்கறேன். ஏன்னா நீ எப்படி பேசுற? இவனுக்கு 1000 கஷ்டம் இருக்கும்டா. அதுக்காக நம்ம கிட்ட வந்து 10 லட்சம் கூட 5 லட்சம் கூட உன்கிட்ட காசு கேட்பானா? ஏண்டா, இதே மாதிரி எத்தனை நாள்ல இந்த மாதிரி கிளம்பி இருப்ப? போடா, 10 வாங்கடா. அதானே கிளம்புடா. என்னடா பணத்தை எடுத்து குத்த நீ? நான் எடுத்தேன், நீ தான் அவங்கிட்ட கொடுத்த. யார், நானா? ஆமா. டேய், அதுல 10 லட்சம் இருக்கிற, அதுல பேலன்ஸ் 2 லட்சம் எனக்கு தேவைப்படுது, நான் வாங்கிக்கிறேன். டேய் 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 டேய், அநியாயத்துக்கு பணத்தை ஆட்டிட்டாங்க. ரவி போன விட்டு போயிட்டா. என்ன மெசேஜ்? 2 lakhs ரிசீவ்டா. இவனுக்கு யாரு என்ன அமைச்சிருப்பாங்க? கிருபா. என்ன மெசேஜ்? ஓ, இவன் கிருபா அமைச்சிக்கிறானா? என்னது, முல்லை கையில 10 லட்சம் இருக்கிறது கன்ஃபார்ம்னு மேல வரவும் கேட்டு திறந்தே இருக்கு, நான் பேச்சு